வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜெர்மன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் ஏற்பாடு செய்த வர்த்தக மன்றத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த மீண்டும் இராணுவ காவலரன் அமைக்கப்படும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. கொழும்பு மாநகர சபையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியே ஆட்சி அமைக்கும் என்று கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக நம்பிக்கை. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான பதற்ற நிலைமைகளை இரு நாடுகளும் நிதானத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைதியாக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெர்லினில் உள்ள வெல்ட்ரோப் எஸ்டோரியா ஹோட்டலில் ஜெர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சருடன் சந்தித்து கருத்து பகிர்ந்து கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் அதனால் உருவாகும் சாதனைகளும் சவால்களும் குறித்து இருதரப்பும் விரிவாக ஆராய்ந்ததோடு இலங்கை ஜெர்மனி இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தொழில்நுட்ப கல்வி வழங்கும் மற்றும் இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனம் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஜெர்மனியின் ஆதரவுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். மேலும் இந்த ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் விரிவுபடுத்துவதற்கான முனைப்பு குறித்தும் பேசப்பட்டது. இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முதுகுமாரன, அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜெர்மன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைமையகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற வர்த்தக மன்றத்தை ஜெர்மன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த மன்றத்தில் தலைமையுரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்புகள், முதலீட்டு வாய்ப்புகள், அபிவிருத்தி திறன்கள் மற்றும் ஜெர்மனியுடன் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்கும் வாய்ப்புகள் குறித்து விரிவாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக தற்போதைய உலகளாவிய பொருளாதார நிலையில் இலங்கை எடுத்து வரும் தீர்மான நடவடிக்கைகள் மற்றும் எதிர்நோக்கும் சவால்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து அவர் அதிக முக்கியத்துவம் அளித்தார். இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைத்தல், பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இலங்கை முதலீட்டு சபை தலைவர் அர்ஜுன ஹேரத் உரையாற்றினார். மன்றத்தின் ஜெர்மன் நிறுவனங்களால் உற்பத்தி மூலங்கள், மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி, சுற்றுலாத்துறை, விநியோகம் மற்றும் போக்குவரத்து தொழில் பயிற்சி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு போன்ற துறைகளில் கூட்டு வேலை வாய்ப்புகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர சபையை இலங்கை தமிழரசி கைப்பற்றியது போல கொழும்பு மாநகர சபையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் என்று கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக தெரிவித்தார். இதையொட்டி அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம் மாநகர சபையை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி தயாரித்த ரகசிய திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. தோல்வியை உணர்ந்த தேசிய மக்கள் சக்தி மேயர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்துவதை தவிர்த்தது. மேலும் இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட குழுக்களுக்கு அவர்கள் எந்த ஒரு ஆதரவும் வழங்கவில்லை. நடுநிலை எனப்படும் கட்சியில் அவர்கள் முழுமையாக பின்வாங்கினர். இதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட 3 கட்சிகளின் ஆதரவோடு யாழ்ப்பாணத்தில் ஆட்சி அமைத்துள்ளது. இதேபோல கொழும்பு மாநகர சபையிலும் சில கட்சிகளின் ஆதரவோடு ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்று அவர் கூறினார். தற்போது கொழும்பு மாநகர சபையில் எந்த ஒரு தனி கட்சிக்கும் சுயேட்சை குழுவுக்கும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தேவையான ஆதரவை தமக்குள் சேர்த்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சி எனும் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிரணிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க முயற்சித்து வருகிறது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான கூட்டத்தொடர் எதிர்வரும் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதவாச்சி பிரதேச சபையின் தலைவர் பதவியை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன துணைத் தலைவர் பதவியை கோரியது. மதவாச்சி பிரதேச சபைக்கான சமீபத்திய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னணியாக உருவெடுத்த போதிலும் அது முழுமையாக பெரும்பான்மையினை பெற தவறிவிட்டது. தேசிய மக்கள் சக்தி 10 இடங்களை வென்றது. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 6 இடங்களை பெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி மற்றும் சர்வஜன பல கட்சி இரண்டும் தலா 2 இடங்களை பெற்றன. ஒரு இடம் சுயேட்சை குழுவுக்கு சென்றது. எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாததால் அதன் நிர்வாகத்தை அமைக்க குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினரின் ஆதரவை கவுன்சிலுக்கு தேவைப்பட்டது. முக்கிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தொடக்க கூட்டத்தின் போது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்த தனபால விமலதுங்க தலைவராகவும் இலங்கை பொதுஜன முன்னணியை சேர்ந்த ரங்கன சோமதாச துணை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அமைந்துள்ள கல்லாறு பகுதியில் கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த அந்த பகுதியில் மீண்டும் ராணுவ காவலரன் அமைக்கப்படும் என்று கடல் தொழில் அமைச்சர் மற்றும் கிளிநொச்சி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சட்டவிரோத மணல் அகழ்வு பல அரசாங்கங்கள் மாறினாலும் தொடர்ந்தே நடைபெற்று வருகின்றதுடன் இதற்கென நிரந்தர தீர்வொன்றை காண முடியாத நிலைமையும் நீடித்து வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நிலைமையை நேரில் பார்வையிட மற்றும் தீர்வு காணும் நோக்கில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட குழுவினர் கல்லாறு பகுதிக்கு விஜயம் செய்தனர். அந்த இடங்களை நேரில் பார்வையிட்ட போது கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ காவலரன் அமைத்து சட்டவிரோத மணல் அகழ்வை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கான அவரது வருகையின் போது 2009ஆம் ஆண்டு இனஅழிப்பு நடந்த முள்ளிவாய்க்கால் மற்றும் புதைகுழிகள் தோண்டப்பட்ட செம்மணி ஆகிய இடங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் சபையின் மனித உரிமை உயர் ஆணையாளர் வால்கர் ட்ரக் சென்று பார்வையிட வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்துகிறது. வால்கர் ட்ரக் இம்மாதம் இலங்கைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வருகை தரும் திகதி இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த பயணம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் சாட்சி சேகரிப்பு முயற்சிகளின் கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பில் ட்ரக்குக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 7 தசாப்தங்களாக தமிழர் மீது நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்கள் மற்றும் அதன் தாக்கங்களை இலங்கை அரசாங்கங்கள் மறைக்க முற்பட்டுள்ளன. தமிழர் சமூகங்கள் தொடர்ந்தும் அரசாதிக்கம் மற்றும் மனித உரிமை மீறல்களின் பின்விளைவுகளை அனுபவித்து வருகின்றன என்று பிரித்தானிய தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் வி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். அதனால் வடக்கு மற்றும் கிழக்கின் முக்கிய இடங்களுக்கு நேரில் சென்று காணாமல் போனவர்களின் உறவினர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் உடனடி மற்றும் நிரந்தரமாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவாக வாக்களித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வருவதோடு இதுவரை காசாவில் 55,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்பெயின் முன்வைத்த தீர்மானத்தில் நிரந்தர போர் நிறுத்தம், காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடை செய்யக்கூடாது, ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும், இஸ்ரேல் படைகளை காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. மொத்தம் 193 உறுப்பு நாடுகளில் 149 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. 12 நாடுகளுக்கு எதிராக வாக்களித்தது. இந்தியா உட்பட 19 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. இந்தியா வாக்களிக்காததற்கான காரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீன இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் சூழலை உருவாக்கவே இந்தியா வாக்களிப்பில் ஈடுபடவில்லை என்று ஐநாவில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் விளக்கியுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான சமீபத்திய பதற்ற நிலைமைகளை கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் நிதானத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நிலைமையை அமைதியாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் வலியுறுத்துகிறது. இந்த விவகாரத்தில் தீவிர கவலை வெளியிட்டுள்ள வெளிவிவகார அமைச்சு இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கை தூதரகங்களின் நிலைமையை சுயமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளோடு தொடர்ந்தும் தொடர்பில் உள்ளதாகவும் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பதற்றம் அதிகரிக்கும் சூழலில் இரு நாடுகளும் பொறுப்புடனும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இலங்கை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.